இந்த பெட்டிஷனில் வந்து என்ன வருதுன்னா, நேற்றுலேருந்து நிறைய பேர் விஜய் ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போது இந்த டைமில் அவங்க இந்த பெட்டிஷன் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி. இப்போ திடீர்னு விஜய்க்கு ஆப்போசிட்டாக அவங்க செயல்படுறாங்க. ஸோ இதில் வந்து மற்ற கட்சி, அதாவது எதிர்கட்சினா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, மற்ற கட்சிகள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய தலையீடு இருக்குது இதில், அவங்களால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ அவங்க கொடுத்த பெட்டிஷனில் என்ன அப்படி போட்டிருக்காங்கன்னா, 2021 ஏப்ரலில் வந்து முதல் முறையாக விஜய்க்கும் அந்த அவங்க குறிப்பிட்டிருக்கிற அந்த நடிகைக்கும் இருக்கிற ஒரு அஃபேர் வந்து கண்டுபிடிச்சதா சங்கீதா அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து பிரச்சனை நடந்திருக்கு அவங்களுக்குள்ள. ஸோ அப்போ விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, நான் வந்து இதை விட்டுறேன், இதுக்கு மேலே இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமும் அவர் இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்ததா சொல்லப்பட்டதுங்க. இது சம்மந்தமாக விஜயுடைய பேரண்ட்ஸ்கிட்டையுமே வந்து சங்கீதா வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் விஜய் இதை கண்டினியூ பண்ணார் அப்படின்ற மாதிரி அந்த பெட்டிஷனில் சொல்லியிருக்காங்க.